அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ஓட லெக்சர் 2 பார்ப்போம். லெக்சர் 2ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். முதல்ல சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட், ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட் அதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அதோட ப்ரிசிஷனை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ப்ரிசிஷன்னா என்ன? துல்லியம், துல்லியத்தன்மையை இண்டிகேட் பண்ணக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட் ஒரு நம்பரில் இருக்கக்கூடியது, அதுதான் என்ன? சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லெந்தை நம்ம மெஷர் பண்ணுறோம். அந்த லெந்த் வந்து 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒன்று கிடைக்குது. இன்னொன்று வந்து 2.50 அப்படிங்கிறது. இந்த ரெண்டில் எது ப்ரிசைஸாக இருக்குது? 2.50 அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது, ரொம்ப துல்லியமாக இருக்குது. ஸோ 2.50 இஸ் மோர் ப்ரிசைஸ் தேன் 2.5 சென்டிமீட்டர். ஓகே, ரைட். அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன். ஒரு நம்பரில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட் அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அதோட ப்ரிசிஷனை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். நான் ஜீரோனா ஜீரோ இல்லாமல் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் சிக்னிஃபிகன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 251, இதில் எந்த ஜீரோவும் இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட் எத்தனைனா 3 டிஜிட்டுமே மீனிங்ஃபுல் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து எத்தனைனா 3. ஓகே, ரெண்டாவது ரூல், லீடிங் ஜீரோஸ் வித் ஆர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். லீடிங் ஜீரோ அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு முன்னாடி வரக்கூடிய ஜீரோஸை தான் நம்ம லீடிங் ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். வித் ஆர் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், அந்த நம்பருக்கு முன்னாடி, அதாவது இந்த நம்பருக்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் அது சிக்னிஃபிகன்ட் இல்லை, அது முக்கியத்துவம் வாய்ந்த இலக்கம் அல்ல, அதாவது அது துல்லியமான அந்த நம்பரை நம்ம எடுக்க வேண்டியது இல்லை. சரி, அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 007, இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 1. இதுக்கு இந்த நம்பருக்கு முன்னாடி எந்த டெசிமல் பாயிண்ட்டும் இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட் ஒன்னே ஒன்று தான். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் 0.07, இந்த நம்பருக்கு முன்னாடி 2 ஜீரோஸ் இருக்குது, அந்த 2 ஜீரோஸையும் நம்ம லீடிங் ஜீரோஸ்னு சொல்றோம். அதில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. டெசிமல் பாயிண்ட் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட் வந்து 1 தான். ஸோ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 1. இது ரூல் 2. நெக்ஸ்ட் ரூல் 3, ஜீரோஸ் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஒரு நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பருக்கு இடையில ஜீரோஸ் இருக்குது, அதான் ஜீரோஸ் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். ஒரு நம்பர் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1008 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு, 1008. இந்த 2 நம்பர், அதாவது 1க்கும் 8க்கும் இடையில ஜீரோஸ் இருக்குது. அப்படி ஜீரோஸ் வந்தால் அந்த ஜீரோஸ் வந்து மீனிங்ஃபுல் டிஜிட், அந்த ஜீரோஸை நம்ம எடுக்கணும் கணக்கில். அப்போ இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 8.006, இதுலேயும் அப்படிதான் 2 நம்பர் இருக்குது, இந்த 2 நம்பருக்கு இடையிலே ஜீரோஸ் வருது. இந்த ஜீரோஸ் பிட்வீன் நான் ஜீரோ டிஜிட்ஸ், 2 நான் ஜீரோ டிஜிட்டுகளுக்கு இடையில் வரக்கூடிய ஜீரோஸ். ஸோ இப்படி ஜீரோஸ் வந்தால் அந்த ஜீரோஸ் மீனிங்ஃபுல் டிஜிட் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4. எஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்ப்போம். ட்ரைலிங் ஜீரோஸ். ட்ரைலிங் ஜீரோனா ஒரு நம்பர் இருக்கும், அது தாண்டி வரக்கூடிய எல்லா ஜீரோஸையுமே நம்ம ட்ரைலிங் ஜீரோஸ்னு சொல்றோம். வித்தவுட் டெசிமல் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா ட்ரைலிங் ஜீரோ அப்படின்னா ஒரு நம்பர் இருக்கும், அது தாண்டி வரக்கூடிய எல்லா ஜீரோஸும் ட்ரைலிங் ஜீரோஸ் தான். அதில் டெசிமல் பாயிண்ட் இல்லைன்னா நாட் சிக்னிஃபிகன்ட், அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மீனிங்ஃபுல் டிஜிட் இல்லை. ஸோ 400 அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இந்த ரெண்டும் மீனிங்ஃபுல் இல்லை, ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். நெக்ஸ்ட் 850, இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இந்த ஜீரோ வராது, ஏன்னா அது லீடிங் ஜீரோ, ட்ரைலிங் ஜீரோ, அதில் வித்தவுட் டெசிமல் பாயிண்ட். ஸோ மீனிங்ஃபுல் டிஜிட் வந்து 1 2 மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்
ட்ரைலிங் ஜீரோஸ் வித் டெசிமல் பாயிண்ட். இங்கே வித்தவுட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வித் டெசிமல் பாயிண்ட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட். அது சிக்னிஃபிகன்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 400 டாட் 400 டாட். ஓகே, இதில் இருக்கக்கூடிய மீனிங்ஃபுல் டிஜிட் 1 2 3. என்ன டெசிமல் பாயிண்ட் இருக்குது? டெசிமல் பாயிண்ட் இருந்தா சிக்னிஃபிகன்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 3. நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ்ட் எக்ஸாம்பிள் 25.00. இதுலயும் ட்ரைலிங் ஜீரோஸ் இருக்குது, டெசிமல் பாயிண்ட் இருக்குது, சிக்னிஃபிகன்ட். ஓகே, இந்த கொஸ்டின் எல்லா ஸ்டூடெண்ட்களையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இதை ஞாபகம் வச்சுடுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுட்டுகள் வரக்கூடியது இந்த ஒரு ஏரியாவிலையும் தான். ஸோ 25.00 இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 4. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன், அதில் நிறைய டவுட்டுகள் வரதுனால இன்னொரு எக்ஸாம்பிள் 44.0000. இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை? இது வந்து என்னன்னா ட்ரைலிங் ஜீரோஸ் தான். ட்ரைலிங் ஜீரோஸ் ஒரு நம்பர் தாண்டி வரக்கூடிய ஜீரோஸ் வித் டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அதனால சிக்னிஃபிகன்ட். அப்ப இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 1 2 3 4 5 6. நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் வந்து 6. நெக்ஸ்ட் டாபிக் ரவுண்டிங் ஆஃப். முதல்ல ரவுண்டிங் ஆஃப்னா என்னன்னு பார்ப்போம். ரவுண்டிங் ஆஃப்னா என்னன்னா சிம்பிளிஃபையிங் ஏ நம்பர். ஒரு நம்பரை சிம்பிளிஃபை பண்றது, டு மேக் இட் ஈஸியர், நம்ம பயன்பாட்டுக்கு எளிதாக மாற்றுவது. கீப்பிங், அப்படி பண்ணும்போது கீப்பிங் இட்ஸ் வேல்யூ க்ளோஸ் டு த ஒரிஜினல். அதோட வேல்யூ ஒரிஜினலுக்கு க்ளோஸா இருக்கணும் ரவுண்டிங் ஆஃப் பண்ணி முடித்ததுக்கு பிறகும். ஓகே, அதான் ரவுண்டிங் ஆஃப். இந்த ரவுண்டிங் ஆஃப் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்களை நம்ம ஞாபகம் வைத்திருக்கணும். மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இஃப் த ரைட் மோஸ்ட் டிஜிட் டு பி ரிமூவ்டு, வலது ஓரத்தில் உள்ள ஒரு எண்ணை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, இஸ் மோர் தேன் 5 இருந்தால், அது 5க்கு மேல பெருசா இருக்கு அப்படின்னா, preceding நம்பர், preceding நம்பர்னா அந்த நம்பருக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் இஸ் increased by 1. ஓகே, ரைட். இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள நம்ம எடுத்தது 1.386. இந்த 6 நம்ம ரிமூவ் பண்ணணும். இதான் ரைட் மோஸ்ட் டிஜிட் டு பி ரிமூவ்ட் இஸ் மோர் தேன் 5. இது 5 விட பெருசான, 5 விட பெரிய நம்பர். 6ங்கிறது 5 விட பெருசு. இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 8 அப்படிங்கிறது, அதான் preceding நம்பர் இஸ் increased by 1. அந்த preceding நம்பரை 8 அப்படின்னு இருந்ததுன்னா அதுல 1 கூட கூட்டினா போதும், தட் இஸ் 9. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 1.39. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். திரும்ப சொல்றேன், வலது ஓரத்தில் உள்ள எண்ணை நீக்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தைய எண்ணில் 1 அதிகரிக்க வேண்டும். இதான் தமிழ்ல சொன்னா. எப்போது அப்படி அதிகரிக்க வேண்டும்? வலது ஓரத்தில் உள்ள எண் 5 விட பெரியதாக இருந்தால். அவ்வளவுதான். செகண்ட் பாயிண்ட், அப்படி வலது ஓரத்தில் உள்ள எண் 5 விட சிறியதாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அது அடுத்த பாயிண்ட். ஓகே, preceding number is not changed. preceding நம்பர்ல எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டாம். வலது ஓரத்தில் உள்ள எண் 5 விட சிறியதாக இருந்தால் அந்த எண்ணை மட்டும் நீக்கிட்டு preceding நம்பர்ல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.334 வலது ஓரத்தில் உள்ள எண்ணை நீக்க வேண்டும். இந்த வலது ஓரத்தில் உள்ள எண் 5 விட சிறியது. preceding நம்பர் 3, இந்த 3ல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டாம். 4 மட்டும் நீக்கிட்டு எழுதினா போதும். ஆன்சர் 1.33. இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஓகே, இப்போ 5 விட பெரியதுக்கு பார்த்தாச்சு, 5 விட சிறியதுக்கு பார்த்தாச்சு. 5ஆக இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் 2 பாயிண்ட். அதான் தேர்ட் ஃபோர்த். ஓகே, if the rightmost digit to be removed is 5 இருக்கு அப்படின்னா preceding number is not changed. எப்போ? if it is even. preceding number even இருக்கும்போது எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1.665 இந்த rightmost digit 5 நீக்கணும். ஓகே ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்த நம்பர் 1.665, rightmost digit 5 நீக்கணும். 5ஆக இருக்கும்போது
ப்ரொசீடிங் நம்பர் ஈவனா இருந்தா எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம், இந்த 5 மட்டும் அடிச்சிட்டு எழுதினா போதும். அப்ப ஆன்சர் வந்து 1.66. ஓகே, லாஸ்ட் பாயிண்ட். ரைட் மோஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணணும். அது 5 இருக்கு அப்படின்னா 5 இருக்கு அப்படின்னா ப்ரொசீடிங் நம்பரை பார்க்கணும். ப்ரொசீடிங் நம்பர் ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்ன? ஒற்றை எண்ணாக இருந்தால் ப்ரொசீடிங் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1. ப்ரொசீடிங் நம்பர்ல 1 கூட்டணும். ஓகே, ரைட் மோஸ்ட் டிஜிட் எக்ஸாக்டா 5 இருக்குது. ஓகே, இதை நீக்கணும். நீக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் ஆடா ஈவனான்னு பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய ஆட் நம்பர் ஒற்றை எண் 3 அப்படிங்கிறது ஒற்றை எண் தான். இதான் ப்ரொசீடிங் நம்பர். இதுல இன்க்ரீஸ்டு பை 1 3 அப்படிங்கிறது 4 மாற்றணும். அப்போ ஆன்சர் வந்து 2.34. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் precision and accuracy. precision and accuracy. ஓகே, ரைட். முதல்ல accuracy-னா என்னன்னா how close your values is to the correct value. ஓகே, உன்னுடைய வேல்யூ எவ்வளவு க்ளோஸா இருக்குது ஒரிஜினல் வேல்யூக்கு, அதுதான் என்ன? accuracy. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ராமு சோமு அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்காங்க, 2 மனிதர்கள். ஓகே, இதுல ஏல இருந்து பிக்கு இடையில இருக்கக்கூடிய தூரத்தை இவங்க அளவிட போறாங்க மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி. இதோட மொத்த நீளம் எவ்வளவுனா 50 மீட்டர். ராமு அளவிடுகிறார். முதல்ல அவருக்கு மெஷரிங் டேப்ல 49.9 மீட்டர் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது? 49.9 மீட்டர் கிடைக்குது. உண்மையான வேல்யூ எவ்வளவு? 50 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம அக்யூரசியோட டெஃபினிஷனுக்கு வருவோம். ஹவு க்ளோஸ் யுவர் வேல்யூ. ராமு அளவிட்ட வேல்யூ ரொம்ப க்ளோஸா இருக்குது. ஈஸ் டு த கரெக்ட் வேல்யூ. கரெக்ட் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸா இருக்குது. அப்ப ராமு என்கிற அந்த மனிதர் ரொம்ப அக்யூரேட்டா அளவிட்டு இருக்கிறார். அதுதான் அக்யூரசி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அக்யூரசினா என்ன அப்படின்னா ஹவு க்ளோஸ் யுவர் வேல்யூ இஸ் டு த கரெக்ட் வேல்யூ, அதுதான் அக்யூரசி. நெக்ஸ்ட் ப்ரிசிஷன்னா என்ன அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்னா சோமு அப்படிங்கிற இன்னொரு மனிதரை எடுக்கணும். அவர்கிட்டையும் அதே தூரத்தை அளவிட சொல்கிறார்கள். அவர் மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணி அளக்கிறார். 3 அட்டெம்ப்ட் பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 48.1 மீட்டர். அடுத்ததுல கிடைக்கக்கூடியது 48.2 மீட்டர். எகைன் திரும்ப 3வது அட்டெம்ப்ட்லயும் 48.1 மீட்டர் கிடைக்குது. அப்ப சோமு அளவிடும் போது ரிப்பீட்டடா அதே வேல்யூ கிடைக்குது. அது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இல்லைங்க. அப்ப precision அப்படிங்கிறது என்னன்னா how close your repeated value. அப்ப repeated value how close, ரொம்ப பக்கத்திலே கிடைக்குது. அதான் என்ன? precision. how close your repeated values are to each other. ஒவ்வொன்றும் பக்கத்துல அந்த நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஈஸி ட்ரிக். இதை ஞாபகம் வச்சிருக்கிறது. அக்யூரசினா கரெக்ட் ஆன்சர், உண்மையான ஆன்சர் என்னவோ அதுதான் அக்யூரசி. ப்ரிசிஷன்னா சேம் ஆன்சர், ஒரே ஆன்சர் ரிப்பீட்டட் again and again. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்னா என்ன? எப்படி எலிமெண்ட்கள் கம்பைன் ஆகி காம்பவுண்டுகளை உருவாக்குகிறது என்பதை விளக்குவதுதான் லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். லா அப்படின்னா விதிகள். அதுக்கு ஒரு சில விதிகள் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா என்னன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் அல்லது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது மாஸ் நெய்தர் கிரியேட்டட், புதிதாக மாஸ் கிரியேட் பண்ணப்படுவதில்லை, நார் டிஸ்ட்ராய்டு, மாஸ் அழிக்கப்படுவதும் இல்லை. ஓகே, அதாவது 10 கிராம் ஆஃப் ரியாக்டன்ட் தொடக்கத்தில் நீ எடுத்தேன்னா 10 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, சிம்பிள். மாஸ் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. ரைட். செகண்ட் லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன். A compound always contain elements in a fixed ratio by mass. For example, இப்போ வாட்டர் இருக்குது, இது ஒரு காம்பவுண்ட். இதுல 2 எலிமெண்ட் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு ஆக்சிஜன் இருக்கு. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் கம்பைன் ஆனாதான் வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த ஃபிக்ஸ்டு ரேஷியோ என்னன்னா 1:8 ரேஷியோவில் கம்பைன் ஆனாதான் வாட்டர் ஃபார்ம் ஆகும். அது இங்கிருந்து கிடைக்கக்கூடிய வாட்டரா இருந்தாலும் சரி, அதாவது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய வாட்டரா இருந்தாலும் சரி, அண்டார்டிகாவில் கிடைக்கக்கூடிய வாட்டரா இருந்தாலும் சரி, 1:8 ரேஷியோவில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆனாதான் வாட்டர் ஃபார்ம் ஆகும்.
அதான் a compound always contain elements in a fixed ratio by mass. Third, law of multiple proportion. ரெண்டு எலிமெண்ட்ஸ், இப்போ கார்பனும் ஆக்சிஜனும், இது ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் மோர் தேன் ஒன் காம்பவுண்ட், ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பவுண்டுகளை உருவாக்குவதாக இருந்தால், இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கிறது. இது ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பவுண்டுகள். ஒரு எலிமெண்டோட மாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனோட மாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் 12 கிராம், இதுவும் 12 கிராம் அப்படின்னா, மற்ற எலிமெண்ட் அது கூட கம்பைன் ஆகக்கூடிய அடுத்த எலிமெண்ட் எப்படி கம்பைன் ஆகும் அப்படின்னா சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகும். இங்கே பார்த்தேன்னா கார்பன் மோனாக்சைடில் 12 கிராம் கார்பனும் 16 கிராம் ஆக்சிஜனும் கம்பைன் ஆனால் கார்பன் மோனாக்சைடு கிடைக்கும். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடில் 12 கிராம் கார்பனும் 32 கிராம் ஆக்சிஜனும் கம்பைன் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். ஒன்னோட மாஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், தட் இஸ் கார்பனோட மாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த எலிமெண்டோட மாஸ் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவாக இருக்கும். அதாவது 16:32 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணால் 1:2 இருக்கும். இதுதான் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் ஏற்கனவே நம்ம ஒரு fourth லா கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் ஏற்கனவே நம்ம ஒரு லா பார்த்தோம், லா ஆஃப் டெஃபினிட்டிவ் ப்ரொபோர்ஷன். அந்த லாவை வால்யூம்ல சொல்றது தான் என்ன, கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். இப்போ கேஸஸ் ரியாக்ட் பண்ணுது, கேஸஸ் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணுது. இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணணும்னா 2 வால்யூம் ஹைட்ரஜனும் 1 வால்யூம் ஆக்சிஜனும் வேணும். அதான் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் அது ரியாக்ட் பண்ணும். gases react in simple whole number ratio by volume. Okay, 2 வால்யூம் ஹைட்ரஜனும் 1 வால்யூம் ஆக்சிஜன், that is 2:1 ரேஷியோவில் கம்பைன் ஆனாதான் 2 வால்யூம் வாட்டர் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். வால்யூம் தான் இதில் முக்கியம். ஓகே, ஸோ 2 வால்யூம் ஹைட்ரஜன் 1 வால்யூம் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆச்சுன்னா 2 வால்யூம் வாட்டர் கிடைக்கும். ரெனால்ட்ஸ் லா, அவகாட்ரோஸ் லா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ், கேசஸ்னா நிறைய கேசஸ் இருக்கு, அதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் சேமாக இருக்குது. சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சேமாக இருக்கும்போது கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அந்த எல்லா கேசஸ்லையும் ஒரே மாதிரியான நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 22.4 லிட்டர் ஆஃப் எவ்ரி கேஸ், எந்த கேஸை நீ எடுத்தாலும் at STP, STP என்ன, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளவு, 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் எவ்வளவு, 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், that is 1 atm. அதில் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குமா, அவகாட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், that is 6.022 into 10^23 மாலிகூல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கேஸ்லையும். சரியா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் கேசஸ் at the same temperature and pressure contain equal number of molecules. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.